ஹாய் எவ்ரிவான். ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரெசினாட் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோ இந்த வீடியோ. ஸோ இதில் எப்படி லெட்டர் செட் பண்ணி ஒரு கீ செயின் மேக் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசினாட் எப்படி மேக் பண்ணுறேன்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ. ஸோ அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேங்கிறத உங்களுக்கு ஃபுல் கிளியராக புரியும். ஸோ பார்ட் 1 வீடியோவில் லெட்டர் ஒன்று மேக் பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம ஒரு கஸ்டமர் நேம் எட் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களோட நேம் எப்படி போட்டு கொடுக்குறேங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சீட்டில் நான் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் A to Z வரைக்கும் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் 1 வீடியோவில் இந்த மாதிரி நேமை நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்ற எகெயின் ஒருக்கா பார்த்துட்டு ஸோ அதுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் வருமோ அதை நம்ம அதில் கட் பண்ணி அந்த டிரான்ஸ்பரண்ட் சீட்டில் உள்ளதை கட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே இனி வரும் காலங்களில் இந்த சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என் ரெசினாட்னா என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாதவங்களுக்கும் பேசிக் நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் எந்த வீடியோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஏன்டா ஃபுல் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு தான் நான் அடுத்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். கட்டாயம் சப்போர்ட் ஒன்று தாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இப்போ லெட்டரில் நான் எனக்கு கஸ்டமர் கொடுத்த ஆர்டர்ஸ் தான் இதை நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் இந்த லெட்டரில் கஸ்டமரை நேம் எட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சீட்டில் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். அது எனக்கு ஆல்ரெடி வந்த ஆர்டர்ஸோடு சேர்த்து நான் பிரிண்ட் போட்டு வைப்பேன். இப்படி A to Z வரைக்குமே ஒவ்வொரு லெட்டர்ஸாக பிரிண்ட் போட்டு வைப்பேன். இது நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தும் பிரிண்ட் போடலாம். இது நானே எடிட் பண்ணி நானே பிரிண்ட் போட்டு எடுப்பேன். இதே நீங்கள் பிரிண்டிங் ஷாப்பில் எடுக்கிறேன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் சீட்டில் எனக்கு இந்த மாதிரி லெட்டர் செட் பண்ணி வேணும், இந்த மாதிரி டீட்டெயில்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. அண்ட் அதை விட ஈஸியான வேலைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸாக ஸ்டிக்கர் ஷேப்பில் வரும். அதாவது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டாது, சும்மா நார்மலாக வரும். ஒவ்வொரு லெட்டர்ஸில் இருக்கும். அண்ட் கலர்ஸுமே நிறைய அவைலபிளில் இருக்குது. இது உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சீட்டில் பிரிண்ட் எடுக்காமல் இப்படி ஈஸியாக வாங்கி கொள்ள இயலும். இது ரெசினாட் மேக் பண்ணக்கூடிய திங்ஸ்கள் வாங்குகிற ஷாப்பில் இது கட்டாயம் இருக்கும். அண்ட் எங்ககிட்டையுமே அவைலபிளில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு கமெண்டில் மெசேஜ் போட்டு வைங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி பெக்கில் தான் வரும். இதில் லெட்டர்ஸும் இருக்குது அண்ட் நம்பர்ஸுமே இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணும்போது. என்ன காரணம் சொன்னால் ஒவ்வொரு லெட்டர்ஸாக நம்ம அதில் தேடி கண்டுபிடிச்சி கஸ்டமர் நேமுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி ஒரு பீரிஸில் கொஞ்சமாக எட் பண்ணிவிட்டு அந்த லெட்டரில் என்னென்ன லெட்டர் உங்களுக்கு தேவையோ அதை எட் பண்ணி எடுக்கலும். இந்த டிரான்ஸ்பரண்ட் சீட் அந்த லெட்டரோட மென்ஷன் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியான ஒரு மெத்தட்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதால நான் லெட்டர்ஸ் ஒவ்வொன்றையும் தேடி எடுக்கிறத விட இந்த மாதிரி எட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. பட் நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். என் கஸ்டமர் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றவாறே நான் மேக் பண்ணி கொடுப்பேன். அண்ட் இதையும் தாண்டி இன்னொரு சீட் இருக்குது. பட் அது என்கிட்ட இப்போ முடிஞ்சு. அது ஸ்டிக்கர் சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் அதை உரித்து எடுத்துட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும் நேம் அதை அப்படியே நம்ம ஸ்டிக்கராகவே ஒட்டிட்டு நம்ம மேக் பண்ண வேண்டியது தான். பட் அது ரெண்டையும் விடவுமே ரொம்பவுமே ஈஸியான மெத்தட். அந்த சீட் என்கிட்ட இப்போ அவைலபிளில் இல்லை. நான் ஆர்டர்ஸ் போட்டதும் எனக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ நான் அதை அடுத்த வீடியோவில் கட்டாயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்ன மாதிரி மேக் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இப்படி தான் நான் ஒவ்வொரு லெட்டர்ஸாக கட் பண்ணி எடுப்பேன். இப்படி எடுக்கும்போது நம்ம அந்த பொட்டி ஷேப்பில் எடுக்காமல் அந்த
பார்த்தீங்க தானே நான் வீடியோவில் பார்த்தவளுங்க இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ வந்து இடைவெளி விடாமல் நேம் வந்து நீட்னஸாக வந்து நம்ம அடுக்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணும்போது ரொம்பவுமே சேஃபாக கட் பண்ணி எடுங்க. லெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி லெட்டரோட ஒட்டுனமை வெட்டக்குள்ள கொஞ்சம் டேமேஜ் ஆகி போகும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸுக்கு கீழே கமெண்ட் வந்திருந்துச்சு. சிஸ் நாங்கள் திங்ஸ் எங்கே வாங்குறது, உங்கள்கிட்ட எடுக்கலும்னு சொல்கிறீங்க, அதை என்ன மாதிரி நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். என் ரெசின் ஆர்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன மாதிரி திங்ஸுகள் வாங்கணும், எனக்கிட்ட எப்படி நான் சேல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோவாகவே கட்டாயம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் கிளியராக புரியும் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையான பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ ரெசின் ஆர்ட்டுக்குரிய ஃபஸ்ட் வீடியோவே பேசிக் கிட் என்னென்ன தேவைங்கிறது தான். அந்த வீடியோவையும் பாருங்கள். அண்ட் 2வது வீடியோவை தான் ரெசின் ஆர்ட் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நான் எகெயின் சொல்கிற காரணம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யார் சரி இருப்பீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ என்னன்னு சொல்லி புரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். என் சேனலுக்குள்ளே போய் பார்த்தா புரியும். நான் ரெசின் ஆர்ட்டுக்குரிய 2 வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் 3வது வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். என் வீடியோவில் பார்த்தோமே உங்கள்கிட்டயே பேசிவிட்டு நான் லெட்டர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் 2வது வந்து கட்டாயம் நீங்கள் கை ப்ளவுஸ் போடணும் அண்ட் மாஸ்க்குமே போடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மிச்ச ஒர்க் ரெசினை மிக்ஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் கை ப்ளவுஸ் போட்டுட்டு தான் செய்யணும். நான் என் ஹேண்டில் ஒரு ஹேண்டுக்கு தான் போட்டிருக்கேன். காரணம் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறதால வீடியோவை ஜூம் பண்ணி எடுக்கிறதால என் ரெசின் வந்து ஃபோனில் படக்கூடாதுன்னு சொல்லி அண்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதால நான் கையில் படாமலே யூஸ் பண்ணுவேன் ரெசினை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதால கட்டாயம் உங்களோட ஹேண்டுக்கு கை ப்ளவுஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்டா ரெசினுங்கிறது ஒரு கெமிக்கல். அது வந்து நம்மளோட கையில் பட்டாலுமே போகிறது வந்து ரிமூவ் ஆகிறது ரொம்பவுமே கஷ்டமானது. அண்டு அதோடு சேர்த்து சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் மேலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு அவங்களுக்கு தெரியாது தானே, அவங்க எடுத்து கைகளில் படுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவுமே தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசின் 2:1 ரேஷியோ. ஸோ 2 டீஸ்பூன் ரெசினும் 1 டீஸ்பூன் ஹார்ட்னரும் நான் மெஷர்மெண்ட் படி எடுத்திருக்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட் பாட்டிலில் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இதே 3 டீஸ்பூன் வந்து ரெசினும் 1 டீஸ்பூன் ஹார்ட்னர் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ரெசின் க்யூர் ஆகாது, தண்ணி மாதிரியே அப்படியோ இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் ரெசின் எத்தனை டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அண்ட் ஹார்ட்னர் எத்தனை டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் படி எடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் கூட ரெசின் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதே ரெசினில் வந்து 6 டீஸ்பூன் வந்து எடுத்திங்கன்னு சொன்னால் ஹார்ட்னரில் 3 டீஸ்பூன் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுங்க. ஸோ ஃப்ரேம் அந்த மாதிரி எல்லாம் மேக் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வீடியோவில் ரெசினோ ஹார்ட்னரோ நீங்கள் துறந்து அளவுகள் எடுத்ததுக்கு பிறகு உடனேயே மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காற்று ஏறுறதால கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரே சைட்டாலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே மெத்தடில் ஒரு பக்கமே போகணும். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்த விலங்கும் ஒரு மாதிரி புகை அடித்த மாதிரி கிளியர் இல்லாமல் ரெசின் இருக்கு. இதே நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். நான் போன வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்தேன் டைமர் போட்டு. அதனால உங்களுக்கு ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்த ஒரு ஃபீல் வரும்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் ஸ்பீடாக கூட்டாமல் நான் நார்மல்லே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரெசினாக இருக்கிறதால இல்லை, நீங்கள் எவ்வளோ ரெசின் அளவுகள் படி எடுத்தாலுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பக்கமே ரொம்பவுமே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த கிளாஸி தன்மை வந்து உங்களுக்கு வாரது தெரியும்.
அந்த புகை அடித்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகினதுக்கு அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணின மெத்தட் ஓகே அப்படின்ற அர்த்தம் தான் அது. ஸோ அதோடையே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களோட கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கிளாஸி லுக் வரும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கிளாஸி லுக் வந்துக்கின்னா உங்களோட மிக்சிங் ஓகே அப்படின்ற அர்த்தம். இதே நிறைய பபிள்ஸ் வந்து அந்த கிளாஸி தன்மை இல்லாமல் புகையை அடித்த மாதிரி இருந்துக்கின்னு சொன்னால் உங்களோட மிக்சிங்கில் நிறையவே மிஸ்டேக் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கும் தானே, ரெசினில் அந்த லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதோ அந்த மாதிரி வேலையை முடிங்க. பக்கத்துலேயே இருங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ 2-3 நிமிஷம் மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ரெசினில் அதாவது உங்களோட ஒர்க்கை தொடங்குற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த ரெசின் எதுக்கு மிக்ஸ் பண்ணினோமோ அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் எட்ஜில் லெட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் ஏதாச்சும் டஸ்ட்டுகள் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதில் ரெசின் ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஊற்றி அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா ஓகே. ஒரு ஃபுல்லாக நிறைஞ்சிற மாதிரி ஊற்றாமல் ஒரு அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குச்சியால் நீங்கள் லெட்டர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களுமே செய்து பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே முன்னுக்கு நீங்கள் லெட்டர்ஸ் எல்லாமே அடுக்கிட்டு ரெசின் ஊற்ற முன்னுக்குமே நான் சும்மா வெட்டி வெட்டி போட்டேன்ல அந்த மாதிரி சும்மா அடுக்கிட்டு நேராக திரும்ப நீங்கள் ரெசின் ஊற்றுனீங்கனாலும் எப்படியே அசைஞ்சு அங்கால இங்கால போகாமல் அது எப்படியுமே போகும். ஸோ அதனால் ரெசின் ஊற்றும் போதே ஊற்றினதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன லெட்டர் வரணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுங்க. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து வரும். இது வந்து ரெசின் நாட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக வாங்கினாலும் நிறைய ஆட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே ரெசின் ஆர்ட் திங்ஸ் சேல் பண்ணுற இடத்துல அவைலபிளில் இருக்கும். ஸோ எங்ககிட்டையுமே அவைலபிளில் இருக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக வாங்கி வச்சிங்கன்னா நிறைய போகாது. ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்துகிட்டு ரெசினில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நொறுக்கி விட்டிங்கன்னாலே ஓகேவாக இருக்கும். இதே வந்து ஒரு தனியாக பெரிய ஆர்ட் செய்கிறீங்க, அந்த பெரிய ஆர்ட்டுக்கு நிறைய டஸ்ட்டு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி நொறுக்கி விடுறது வந்து சரி வராது. அதை வந்து ஒரு கப்பில் ரெசின் அளந்தெடுத்துட்டு அதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக போட்டு நொறுக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ஓடசனிக்கு வாரத்தில் நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். இது வந்து இதுவுமே ஒரு டஸ்ட் மெத்தடில் தான் இருக்கும். குட்டி குட்டி ஹார்ட் இதையும் அதில் ஒரு டிசைனுக்காக ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸுகள்லாம் கண்டால் நீங்களுமே வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ஆர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டஸ்ட்டுகள் தேவைப்படும். ஸோ நான் அப்படித்தான் நீங்கள் சரி கண்டால் வாங்கிக்கொள்வேன். அதுவும் இந்த ஹார்ட் அப்படித்தான் நான் வாங்கினது. எல்லா திங்ஸுமே ஒரே தரத்தில் வாங்கி எடுத்து நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி உங்களுக்கு முக்கியமாக என்ன திங்ஸ் தேவையோ அதை வாங்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணினதுக்கப்புறம் அதில் வர அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் திங்ஸுகள் வாங்கி அந்த மாதிரியுமே உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்ள இயலும். எல்லா திங்ஸுமே உடனே வாங்கி செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நானுமே ஆரம்பத்தில் அப்படித்தான் வாங்கி இன்றைக்கி இந்த அளவுக்கு நானும் வந்திருக்கேன். ஸோ 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்ம இந்த ரெசின் ஆர்ட் மோல்டில் இருந்து அன்மோல்ட் பண்ண போகிறோம். இப்போ 24 ஹவர்ஸ் ஆகலை. ஸோ இது வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி எனக்கு தெரியும் கட்டி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகணும். ஸோ அந்த டைம்லேயே நான் இதை கலட்டிட்டேன். பட் ஃபுல் டைம் நைட்டுக்கு இது கட்டியாக போகணும். இன்னமும் நான் அதை ரொம்பவுமே சேஃபாக எடுத்து உங்களுக்கு எப்படி கீ செயின் கோர்க்குற அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ண ரொம்ப லேட் ஆகுது.
ஸோ நீங்களுமே புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதால, நிறைய ஒர்க் இருக்கிறதால தான் இப்படி லேட் ஆகி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற காரணம். ஸோ ரெசின் நாட்டுக்கு தேவை அடுத்தது இந்த மாதிரி கீ செயின் அண்ட் இதை கோர்க்கிறதுக்கு நம்ம ஒரு கீ செயின் மேக் பண்ணுறோன்னா கட்டாயம் இந்த ரிங் தேவை அண்ட் இந்த மாதிரி ஒரு குறடும் தேவை. இதை நீங்கள் பேசிக்காக நார்மலாக செய்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த குறடெல்லாம் தேவையில்லை, நம்ம கைகளாலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக போகிறதே ரெசின் ஆர்ட் தான். அதையுமே நிறைய பேர் நிறைய அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த நோக்கம், நிறைய பேர் அமௌண்ட் கட்டி செய்தாலும் ஒரு சிலவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ஒரு பிஸ்னஸாக செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பித்தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அமௌண்ட் எடுத்தால் எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அதையும் தாண்டி நான் ரொம்பவுமே டீட்டெயிலாக தான் இந்த ஃப்ரீ கிளாஸஸை கொண்டு போகிறேன். ஸோ நீங்கள் எனக்கு தர வேண்டிய சப்போர்ட், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் டியர் பெஸ்டி.